ஹாய் விவாஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் சுருள் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஊரில் கல்யாண டைமு ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த சுருள் பணியாரம் பண்ணுவாங்க. இதை இன்றைக்கி நம்ம செக்மெண்ட்டில் பண்ணலாம். இதுக்கு 3 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு 200 கிராமு. ஸோ 3 கப்பு 600 கிராமு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை தலை தட்டியும் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியும் வந்து நீங்கள் அரிசி மாவு கொட்டிக்கோங்க. எந்த கப்பால் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே 3/4 பகுதி வந்து சீனி எடுத்திருக்கேன். இந்த சீனியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பட்டு போல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அதிலே உப்பு போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அரைச்ச பொடியை வந்து சர்க்கரை பொடியை, சீனி பொடியை அந்த மாவோடு கொட்டி நல்லா அந்த மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்பூன் இருந்தாலும், இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 முட்டை எடுத்திருக்கேன். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். நெய், இதுக்கு பட்டர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து காய்ச்சி ஊற்றணும். 4 ஸ்பூனுக்கு நான் நெய் எடுத்துருக்கிறேன். அந்த நெய்யை நல்லா எண்ணெயில், அதாவது எண்ணெய் சட்டியில் போட்டு இந்த மாதிரி காய்ச்சி ஊற்றிக்கலாம். காய்ச்சி அந்த மாவில் ஊற்றும்போது உங்களுக்கு சவுண்டு வரணும். சுருன்னு அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வரும் மாவில் வந்து எண்ணெயை ஊற்றும் போது. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கணும். ஏன் காய்ச்சி ஊற்றுறோம்னாக்கா நமக்கு அந்த கிறிஸ்பியாக அந்த சுருள் பணியாரம் இருக்கும். இந்த சுருள் பணியாரம் வந்து நல்லா ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். அதாவது கடிக்கும் போது அந்த முறுமுறுப்பு இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த சுருள் பணியாரம் பிடிக்கும். இந்த மாவை போட்டதுக்கு அப்புறமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இது. இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படணும். ஒரு மாவு கூட பாக்கி இல்லாமல் எல்லா மாவுலேயும் படணும். இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்குன்னாக்கா இந்த மாதிரி மாவை நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு உருண்டை வரணும். இப்படி இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது பதம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதில் இப்போது வச்சுருந்த எள்ளை கொட்டிடலாம். உங்களுக்கு எவ்வளோ எள்ளு வேணுமோ அவ்வளோ எள்ளு நீங்கள் போட்டுக்கலாம். 1 முட்டை, அந்த முட்டையை நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த முட்டை இருந்த கிண்ணத்தை வந்து கோப்பையை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதிலே ஊற்றிக்கிறேன். இப்போது இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, இது வந்து பிணையிறதுல தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எப்படி பிணையிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பிணைஞ்சிக்கலாம். ரொம்பவும் வந்து லிக்விடாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு நம்ம வந்து டைட்டாக தான் பிணைவோம். அதை விட ஒரு 1% டைட்டாக வந்து நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவை 2ஆக நான் பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு உள்ளங்கையால் நல்லா அழுத்தி பிணையிறேன். அதாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த மாவு பிணையிற இடத்துல தான் இருக்குது. இது வந்து இந்த பணியாரம் வந்து இப்போ யாரும் வந்து வீட்டில் செய்கிறதில்ல. ஏன்னா இது ரொம்ப மெனக்கடுற வேலை. ஸோ நிறையாவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பணியாரம் வந்து 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியல, தப்பாக சொன்னேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அழுத்தி நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். இது பிணையிறதை பொறுத்து தான் நமக்கு வந்து பணியாரம் வரும். வெடிப்பு இல்லாமல் வரும், அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போகாமல் வரும். அதனால் எவ்வளோ டைட்டாக முடியுதோ அவ்வளோ டைட்டுக்கு வந்து நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து இலகு கையில் வச்சு நம்ம அது என்ன உருளை பிடிக்கும் போதே இலகி வரும். அதனால் கரெக்டாக இருக்கணும் அந்த மாவு பதம் எல்லாமே. என்னடா ரொம்ப பயம் காட்டுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இது வந்து ஃபஸ்ட் டைமு நான் பண்ணும்போது எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அதில் உள்ள கொஞ்சம் திருத்தங்கள்லாம் பண்ணி இப்போ செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அந்த மிஸ்டேக் எதுவுமே நான் இப்போ இதில் வந்து பண்ணலை. ஸோ இது வந்து நல்ல பர்ஃபெக்டாக வந்தது. அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாவை அதை வந்து பிணைஞ்சதை வந்து அதுலேயே பாதியாக போட்டு நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போது எள்ளு நிறையா பிடிச்சவங்க நீங்கள் நிறையா போட்டுக்கலாம், இல்லை எள்ளு கொஞ்சமாக இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எள்ளு போட்டுக்கோங்க. நான் இது வந்து கரெக்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பீஸ் போடுறேன். இதில் இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு
இதுக்குன்ட்டு வந்து அதாவது சுருளு பணியாரம்ன்ட்டு வந்து நமக்கு வந்து சில்வர் பாத்திர கடையில் வந்து அச்சு விற்கிது. அந்த அச்சை வாங்கி தான் வந்து அவங்க நிறையா பல்காக செய்கிறவங்க செய்வாங்க. நம்ம இதில் செய்யும்போது இந்த மாதிரி சில்வர் ஐ மீன் ஜவுத்தாலில் வச்சு தட்டியும் போடலாம். மோஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக வர்றது வந்து கை தான். கை விரல், அதாவது சுண்டை விரல், கட்டை விரல், அப்படி இல்லைன்னா ஆள்காட்டி விரல், இது ரெண்டுத்தில் வந்து வச்சு நம்ம வந்து போடலாம். அது பெட்டராக இருக்கும். இது ஒரு ஜவுத்தாலில் வச்சு போடுறத வந்து நான் வந்து ஒரே ஒரு இதை செஞ்சு காட்டுறேன். ஜவுத்தால் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாவு வந்து திக்னஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதை பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சுது. இப்போது இந்த நடுவில் உள்ளதை வந்து நம்ம அழுத்தி விடணும். அப்போ தான் இது பிரிஞ்சிட்டு வந்துடாது, பிரியாமல் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜவுத்தாலில் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் நான் நிறைய ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து எனக்கு கரெக்டாக வந்தது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா வரலைன்னா மனசை தளர விட்டுறாதீங்க. கீப் ட்ரையிங். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ண வரும். எனக்கு அந்த ஜவுத்தாலை விட எனக்கு இது தான் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் இது சின்னதாக வந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டேன். இது கையில் நம்ம எண்ணெயை தடவி, எந்த விரலில் வேணாலும் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி மாவு ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். அதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து பக்கத்தில் எனக்கு சூடாக இருக்குது. அதாவது ஒன்ஸ் சூடு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நான் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி செய்ய எனக்கு மோல்டு பண்ண நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாவை எப்படி வச்சுக்கணுன்னாக்கா, இது வந்து கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றுறதுக்கு அப்புறமா மேலே பக்கம் இப்படி காட்டினீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஆகும். அப்படியே கீழே உள்ளது அப்படி டேர்ன் பண்ணி மேலே வந்து வச்சிங்கனாக்கா கீழே வந்து ஃப்ரீயாகும். லைக் இலகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எண்ணெய் தடவினதுனால நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் அப்படி தான் வந்து திருப்பி அந்த மாதிரி தான் வந்து இந்த மாவை வந்து அந்த கையிலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி விட்டதுனாக்கா பயப்படாமல் 2 பக்கமும், அதாவது 2 விரலையும் உள்ளே வச்சு பின்னாடி பக்கம் அதை வந்து நம்ம அழுத்தி விட்டுறலாம். அழுத்தி விட்டுட்டு அது அப்படியே இருக்கும். ஒன்ஸ் கையில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த இழகுகள் அந்த என்ன சொல்கிற செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தோணும். டக்குன்னு செட் ஆகிடுச்சுன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே லாக் ஆகிக்கும் அந்த மோல்டு. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதே டைமும் பிரிஞ்சிடாமல் அந்த டிசைனோட அந்த மோல்டோடு எடுத்து டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் தடவத்தினால ஈஸியாக வந்து இதை எடுக்க வரும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி பின்னாடிங்க பாருங்கள், திருப்பி அந்த அச்சு கையில் படிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி திருப்பி நான் வந்து எடுக்கிறேன். ஈஸியாக எனக்கு இந்த மோல்டு இப்போ வந்து எடுக்க வருது. முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சிடாமல் சீக்கிரமாக நம்ம அச்சு இந்த மாதிரி கையில் வச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த வேவுற அந்த ஆயில் பாயில் ஆகுது இல்லையா, அது நிற்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். இது வந்து எண்ணெய் பிடிக்காது, சட்டுன்னு வந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகிடும். செவக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரொம்ப டைம்லாம் இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வந்து 2 பக்கமும் நல்லா ஒரு கலர் லைட் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். ஆனால் அந்த பாயிலிங் அந்த சுறுசுறுப்பு வந்து நிற்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்தா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லாவே எனக்கு வந்து வெந்திருக்கு. ஸோ நம்மளோட சுருளு பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் சுருளு பணியாரம் கையில் பண்ணது. பாருங்கள், உடச்சா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளாரையும் ரொம்ப அழுத்தமாலாம் இருக்காது, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட்டு பெருசாக இருக்கிற சுருள் பணியாரம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் அண்டு இது டெக்ஸ்சரில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக உடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பியூட்டிஃபுல்லாக அருமையான சுருள் பணியாரம் ரெடி. இன்னொரு செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.